ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பவர் பிஐல வந்து 2 கால்குலேட்டட் காலம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈமோஜிஸ் வந்து நம்ம ஜெனரேட் பண்ண போறோம். அந்த ஈமோஜிஸ வந்து நம்ம விஷுவல்ல எப்படி நம்ம ஷோ பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ வந்து பாருங்க, நான் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷுவல் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா காலம் சார்ட்ல இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபீட்பேக்னு இருக்கு. அந்த ஒவ்வொரு பார்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி, சேட், நியூட்ரல்னு சொல்லிட்டு நமக்கு ஷோ பண்ணுது டெக்ஸ்ட்டில். அதே ரைட் சைடு இருக்கிற சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே சார்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஹாப்பி, சேட், நியூட்ரல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈமோஜியில் வந்து நமக்கு ஷோ பண்ணியிருப்போம். ஸோ இதை தான் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ரிப்போர்ட். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மள்ட்ட ஒரு ரிப்போர்ட் வந்து சாம்பிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிள்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் இங்கே எதுவுமே நமக்கு விஷுவல் எதுவும் இல்லை. இப்போ நான் அந்த டேபிள் வியூவுக்கு போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டேபிளில் தான் நம்ம காலம் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம், கால்குலேட்டட் காலம். ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சம் காலம்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவென்யூ இருக்கு இல்லைங்களா, இந்த டோட்டல் ரெவென்யூ பேஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த கஸ்டமர் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படின்னா ரோ கான்டெக்ஸ்டாக நமக்கு வந்து ஈச் ரோவுக்கு நம்ம இந்த க்ரைட்டீரியா வச்சு நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி மெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து கால்குலேட்டடு காலம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஹோமில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், நியூ காலம் கொடுக்குறேன். ஸோ நியூ காலம் கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் அந்த கால்குலேஷனு. ஓகேங்களா? ஸோ இப்போ டாப்பில் இந்த ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா தெரியும், கஸ்டமர் ஃபீட்பேக்ன்றது நம்மளோட கால்குலேட்டட் காலம் நேமு. ஸோ இங்கே வந்து வேரியபிளில் ரெவென்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், வேரியபிள் நேம் ஆர்இவின்னு கொடுத்துட்டேன். இங்கே டோட்டல் ரெவென்யூ இருக்குது. இங்கே வந்து ரிட்டர்னில் நான் வந்து சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சுவிட்ச் கேஸ் என்னென்னா நம்ம இஃப் கண்டிஷன் மாதிரி நமக்கு வந்து இந்த க்ரைட்டீரியா பேசிஸில் நமக்கு இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த டோட்டல் ரெவென்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5000 இருந்ததுன்னா ஹாப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2000 கொடுத்துட்டு நியூட்ரல் கொடுத்துட்டேன். ரிமைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட்னு கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னா நமக்கு 5000 ஆர் 5000 அபோவ் இருக்கிறதுக்கு ஹாப்பின்னு வந்துடும். இங்கே வந்து 2000 ஆர் 2000 அபோவ், அதே மாதிரி பிலோ 5000 இருக்கிறது நியூட்ரல்னு வந்துடும். ரிமைனிங் எந்த வேல்யூ தான் நமக்கு சேட்னு வந்துடும். ஸோ இது சேம் நம்ம எக்ஸலில் வந்து இஃப் லாஜிக் நம்ம நெஸ்டட் இஃப் கொடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கே சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்தோடனே பாருங்கள், நமக்கு இங்கே ரோ கான்டெக்ஸ்டில் நமக்கு ஈச் ரோவுக்கு வந்து நமக்கு இந்த 3 கேட்டகரியை நமக்கு செக்ரிகேட் பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹாப்பியை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணுறேன். என்னோடய டோட்டல் ரெவென்யூவில் போயிட்டு பார்த்தோம்னா நமக்கு 5000 ஆர் 5000 அபோவ் இருக்கிற வேல்யூ தான் ஹாப்பியில் வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே போயிட்டு நான் நியூட்ரலில் செலக்ட் பண்ணுறேன். நியூட்ரல் கொடுக்கும்போது நமக்கு 2000 ஆர் 2000 அபோவ் அண்டு பிலோ 5000 இருக்கிற ரெவென்யூ இந்த கேட்டகரிக்கு மார்க் ஆகிடும். ஸோ ரிமைனிங் சேடுக்கு வந்து போய் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ரெவென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 2000 இருக்கிறது எல்லாமே வந்து சேடில் போயிட்டு நமக்கு மார்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன் மோர் கால்குலேட்டட் காலம் நம்ம க்ரியேட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு கஸ்டமர் ஃபீட்பேக்கு செக்ரிகேஷன் கிடச்சிருச்சு டோட்டல் ரெவென்யூவை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈமோஜி ஜென்ரேட் பண்ணணும் இந்த கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்டகரியை வச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு டாப்பில் நியூ காலம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம ஃபேக்ட் சேல்ஸுக்குள்ளே தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் இங்கே அந்த கால்குலேஷனை நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஹாப்பி, நியூட்ரல், சேட், ஈமோஜின்றது என்னோட கால்குலேட்டட் காலம் நேமு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் சேம். இங்கேயே நம்ம சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறதாலும் பண்ணலாம். பட் இங்கே வந்து நான் இஃப் லாஜிக்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா?
ஸோ இது என்னென்னா இந்த கஸ்டமர் ஃபீட்பேக் இப்போ நம்ம ப்ரீவியஸாக நம்ம க்ரியேட் பண்ண கஸ்டமர் ஃபீட்பேக்குன்ற அந்த காலமை பேஸ் பண்ணி அங்கே ஹாப்பின்னு இருந்ததுன்னா எனக்கு யூனிகேரில் இந்த கோடை நான் கொடுத்துருக்கேன். இந்த கோடு வந்து என்னென்னா ஹாப்பிக்கான ஈமோஜிக்கான இந்த யூனிகேர் கோடு. ஓகேங்களா? ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணோம்னா இந்த ஹாப்பின்னு இருக்கிற இடத்துல ஹாப்பி ஈமோஜியை வந்து ஜென்ரேட் பண்ணோம். அதே மாதிரி சேடுக்கு வந்து இந்த கோடு, அதே மாதிரி நியூட்ரலுக்கு இந்த 2 கோடு. இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்தோடனே எனக்கு வந்து பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக இங்கே வந்து நமக்கு ஈமோஜி ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இது ஹாப்பின்னு இருக்கீங்களா, ஹாப்பியை கிளிக் பண்ணும்போது இங்கே ஹாப்பி மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ அதேமாதிரி ஈமோஜியில் வந்து நான் என்ன பண்ணுறேன், நியூட்ரலை செலக்ட் பண்ணுறேன். இங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், சேடை செலக்ட் பண்ணால் சேடு இருக்கிற இடத்துக்கு எல்லாமே நமக்கு சேடுன்னு சொல்லிட்டு அந்த ஈமோஜி ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ 2 கால்குலேட்டட் காலம் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், விஷுவலுக்கு போகிறோம். இங்கே போயிட்டு நம்ம ஒரு இங்கே வந்து பாருங்கள், நான் இந்த சார்ட் எடுத்திருக்கேன், ஸ்டாக்டு காலம் சார்ட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இது நான் இங்கே இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ இந்த இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஃபீட்பேக் இந்த காலமை நான் எடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் போடுறேன். என்னோட டோட்டல் ரெவென்யூ, ஓகேங்களா, டோட்டல் ரெவென்யூ நான் எடுத்து ஒய் ஆக்சிஸில் போடுறேன். இப்போ இங்கே என்ன நமக்கு ஷோ பண்ணுது அப்படின்னா நியூட்ரல், ஹாப்பி, சேட் இந்த மாதிரி நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ நான் ஃபார்மேட்டில் போயிட்டு சம்திங் இப்போ டேட்டா லேபிளை நம்ம டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம். டாப்பில் வந்து 97 மில்லியனு இந்த மாதிரி ஷோ பண்ணுது, 78 33 மில்லியன் ஷோ பண்ணுது. ஓகேங்களா? இது இன்னும் கூட வந்து ஃபாண்ட்டை வந்து நம்ம லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, பாட்டமில் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் லிட்டில் பிட் ஹாப்பி சேடுன்றதை நம்ம இப்படி ஷோ பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், நியூட்ரலில் 97 மில்லியன் இருக்குது, ஹாப்பியில் 78 மில்லியனு டோட்டல் ரெவென்யூ இருக்குது. இங்கே வந்து சேடில் 33 மில்லியன். ஸோ இப்படி இருக்குது. இப்போது இந்த இடத்துல நம்ம இந்த கஸ்டமர் ஃபீட்பேக் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஈமோஜி எடுத்து நான் கொடுக்க போகிறேன். ஈமோஜின்னு ஒரு கால்குலேட்டட் காலம் இருக்கு இல்லைங்களா, இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோட ஈமோஜி எடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து கொடுக்குறேன். இங்கே வந்து நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம் அந்த நேம் இங்கே ஷோ பண்ணுறதுக்கு. இப்போ என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம லிட்டில் பிட் ஜூம் பண்ணி காமிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இதில் நம்ம ஆல்ரெடி வந்து நியூட்ரல், ஹாப்பி, சேடுன்னு இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ஈமோஜியவே நம்ம ஷோ பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டேஷ்போர்டில் வந்து இப்போ கஸ்டமர் ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ரிலேட்டட் டேஷ்போர்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் கால்குலேஷன் யூஸ் பண்ணி கால்குலேட்டட் காலமில் நம்ம வந்து டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து இந்த மாதிரி நம்ம டேஷ்போர்டை அட்ராக்டிவாக நம்ம வந்து விசுவலைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ப்ராஜெக்ட்லேயும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோடு நம்ம வரலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.